கால் நூற்றாண்டுக்கு பிறகு தமிழுக்கு கிடைத்த ஞானபீடத்தை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? நீங்கள் சரியாக கேட்டிருக்கிறீர்கள். இது வைரமுத்துவுக்கு கிடைத்ததல்ல, தமிழுக்கு கிடைத்தது. அதனால்தான் அது இன்னும் அதிக உயரம் பெறுகிறது. தொடர்ச்சியாக சில எழுத்தாளர்கள் இது குறித்தான விமர்சனங்களை எழுப்புகிறார்கள். அதற்கு வைரமுத்து அவர்களின் பதில் என்ன? விமர்சனங்கள் எப்போதுமே வரவேற்கத்தக்கவை. அந்த விமர்சனங்களில் உண்மை இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். வள்ளுவர் மறை என்கிற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கீங்க. நேற்று சீமான் அவர்கள் என்ன குறிப்பிட்டார்கள் என்றால், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வள்ளுவருடைய லட்சணையை நாங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரத்திற்கு பதிலாக மாற்றுவோம் என குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு கவிஞருடைய பதில் என்ன? அது சீமானின் எண்ணம். இல்ல, வள்ளுவர் இடம்பெற வேண்டும் என விரும்புகிறீர்களா? வள்ளுவர் எங்கு இடம்பெற்றாலும் சிறப்பு தானே. ஞானபீட விருது உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்தியாவிலே மிகப்பெரிய இலக்கிய விருது. ஏற்கனவே இது சம்பந்தமா நீங்க உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துள்ளீர்கள். இப்ப என்ன மாதிரியான வாழ்த்துக்கள் வருது? என்ன மனநிலை உணர்றீங்க? இது வைரமுத்துவுக்கான விருது என்றால் நான் அந்த விருதின் பெருமையை குறைத்தவனாவேன். இது தமிழுக்கு வந்த விருது என்று நான் கருதிக் கொண்டு தமிழ் சமூகத்தை அப்படியே கருத வைத்தால் இந்த விருதின் பெருமையை உயர்த்தியவனாவேன். இந்த விருதின் பெருமையை உயர்த்தத்தான் நான் விரும்புகிறேன். கால் நூற்றாண்டுக்கு பிறகு தமிழுக்கு கிடைத்த ஞானபீடம் இதுவென்று நான் மகிழ்கிறேன். அந்த மகிழ்ச்சியில் நான் திளைக்கிறேன். தமிழகத்தில் எழுத்தாளர்கள் கலைமாமணி விருதுகள்லாம் சரியான நேரத்தில் சரியான முறையில் வழங்கப்படுகிறது. ஆனால் புதுச்சேரியில் எழுத்தாளர்கள் கலைமாமணி விருது புறக்கணிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட பல வருஷமாக விருது வழங்கல. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது உள்ளூர் அரசியல் என்பதனால் நான் இதற்கு விடை சொல்வது அவ்வளவு சரியாக இருக்காது. அகிலன், ஜெயகாந்தன், இப்போ வைரமுத்து, இந்த வரிசை எப்படி பார்க்கணும்? நீங்க மூன்றுக்குமே ஒரு கால் நூற்றாண்டு இடைவெளி இருந்திருக்கிறது. 75 அகிலனுக்கு வழங்கப்பட்டது. 2002 ஜெயகாந்தனுக்கு வழங்கப்பட்டது. 2025 வைரமுத்துவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கால் நூற்றாண்டுக்கு ஒரு முறைதான் தமிழுக்கு விருது தருவது என்பது ஆரோக்கியமான விருது முறை அல்ல. இனி இந்த இடைவெளி குறைய வேண்டும். 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது தமிழுக்கு ஞானபீட விருது வழங்கப்பட வேண்டும். எங்கள் தமிழ் எழுத்தாளர்கள் அதற்கு தயாராக எழுந்து நிற்க வேண்டும். இந்த இடைவெளிக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அரசியல் இருக்கிறதா? அரசியல் இருப்பதாக நான் கருதவில்லை. பட்டியலில் உள்ள 24 மொழிகளுக்கும் வழங்கப்படுகிறது. ஒரு மொழிக்கு ஒரு முறை என்று இந்த விருது வழங்கப்படுவதனால் அந்த சுழற்சி முறையில் தாமதமாகிறது. இன்னும் சில மொழிகள், இந்தி 12 முறை பெற்றிருக்கிறது, கன்னடம் 8 முறை பெற்றிருக்கிறது, மலையாளம் 6 முறை பெற்றிருக்கிறது, வங்காளம் 6 முறை பெற்றிருக்கிறது, தமிழ் இப்போதை சேர்த்து 3 முறைதான் பெற்றிருக்கிறது. தமிழ் மொழி இந்தியாவின் எந்த தேசிய மொழிக்கும் குறைந்தது அல்ல. இனி இந்த சுழற்சி முறையில் தமிழை நீங்கள் அதிகமாக கவனிக்க வேண்டும் என்று நான் டெல்லி ஞானபீடத்தையும் கேட்டுக்கொள்கிறேன். தமிழக அரசியல் களம் எப்படி இருக்கு? தேர்தல் சூடு பிடிச்சிருக்கு. எப்படி பாக்குறீங்க? தேர்தல் சூடுபிடித்து இருக்கிறது என்பதற்கு இது மார்ச் மாதம் என்பதும் ஒரு காரணம். ஏப்ரல் மாதத்தில் இன்னும் அதிகமாக சூடுபிடிக்கும் என்று நான் நினைக்கிறேன். மே மாதம் 4ஆம் தேதி தமிழ்நாட்டு ஓட்டுகள் எண்ணப்படுகின்றன. மே ஓட்டு எண்ணிக்கையும் சூடாக இருக்கும். மே 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கும். அதுவும் சூடாக இருக்கும். இருக்கலாம். நீங்க எழுதிய புத்தகங்கள் உலக அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அடுத்து உங்களுடைய படிப்பு என்னவா இருக்கும்? அதற்கான பணிகளை நீங்க இறங்கிட்டீங்களா? ரொம்ப நல்ல கேள்வி. இந்த கேள்வியை நான் ரசிக்கிறேன். இப்போது ஒரு பணி நடந்து கொண்டிருக்கிறது. 7500 பாடல்கள் எழுதிய நான் இதுவரைக்கும் ஒரே ஒரு பாடல் தொகுதி மட்டும் வெளியிட்டிருக்கிறேன். 1000 பாடல்கள் என்ற அந்த தொகுதியை என் தமிழாசான் கலைஞர் அவர்கள் வெளியிட்டார்கள் 2011. இப்போது 2ஆம் தொகுப்பு தயாராகி கொண்டிருக்கிறது. அதற்கு 1001 பாடல்கள் என்று தலைப்பிட்டிருக்கிறேன். இந்த 1001 பாடல்கள் என்ற என் பாடல்களின் 2ஆம் தொகுப்பு 2026 ஜூலையில் வெளிவரும். அதற்கு பிறகுதான் படைப்பிலக்கியம் குறித்து நான் சிந்திக்க வேண்டும்.
கடந்த சில நாட்களாக கவிஞர்கள் எழுத்தாளர்கள் பேசுவதெல்லாம் சர்ச்சை ஆகிட்டு இருக்கு. எதற்காக இந்த மாதிரி சர்ச்சை? கவிஞர்கள் எழுத்தாளர்கள் என்றால் சர்ச்சை உருவாகத்தானே செய்யும். சர்ச்சை இருந்தால் தானே அவன் எழுத்தாளன். சர்ச்சை இல்லை என்றால் சிந்தனை இல்லை என்று பொருளாயிற்றே. எங்கள் தமிழ் எழுத்தாளர்கள் சிந்தனை அற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? வேண்டாம், சிந்தனையாளர்களாகவே இருக்கட்டும். சர்ச்சை வரட்டும். சர்ச்சை வந்தால்தான் தத்துவம் பிறக்கும். நண்பர்களே, உலக கவிதைகள் எல்லாம் காமத்துப்பால் இருக்கின்றன. ஒருத்தி அழகி, இதை எப்படி சொல்லுவீங்க? ஒருத்தி அழகி, ஒருத்தர் சொன்னா, அவளை படைத்து விட்டு பிரம்மன் குளத்திலே சென்று கைகழுவி கொண்டான், தாமரை பூக்கள் பூத்தன. இந்த 2 பேருக்கு மட்டும் நன்றி. இந்த 2 பேருக்கு மட்டும்தான் அது புரிஞ்சிருக்கு. அவளை படைத்து விட்டு பிரம்மன் குளத்திலே சென்று கைகழுவ போனான். கைகழுவிய எச்சத்திலேயே தாமரைப்பூ பூத்தால் படைக்கப்பட்டவள் எவ்வளவு அழகி! அது பூக்காரியின் கைகள்ல வாசனை 2 நாளைக்கு போகலைன்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு பூ வித்திருக்கான்னு அர்த்தம் இல்லையா? 2 நாளா போகல என் கையில வாசனை, அவ்வளவு பூக்களை அள்ளி கொடுத்திருக்கிறாள் பூக்காரி என்று பொருள். அவளை படைத்து விட்டு கைகழுவ போனால் மிச்ச எச்சத்தில் அவ்வளவு பூக்கள் பூத்தால் படைக்கப்பட்டவள் எவ்வளவு உயரத்தில் படைக்கப்பட்டிருப்பாள் என்று கவிஞர் நம்ம கையில சொல்றான். இப்படி அழகான். இதையெல்லாம் தாண்டிட்டான் வள்ளுவன். இதையெல்லாம் தாண்டிட்டான். இடையை பற்றி எத்தனையோ கவிதைகள் தமிழில் உண்டு. இடை சிறுத்திருக்க வேண்டும், அப்போதுதான் அவளின் கன பரிமாணங்கள் வடிவத்தோடு இருக்கும் என்பது உலக இலக்கணம். அந்த உலக இலக்கணத்தை வள்ளுவன் சொல்றான் பாருங்க. அவள் இடை, மெல்லிடை, கொடியிடை, எட்டுப்போல் இடை, இப்படி சிக்கனமான இடை என்றெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். வள்ளுவன் சொல்கிறான், அவள் இடை மெல்லியது, மிக 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 மெல்லியது. இதை சொல்லுகிற கவிஞன் எப்படி ஆரம்பிக்கிறா பாருங்க. அதோ போகிறாளே மெல்லிடை கொண்ட ஒருத்தி, இவள் நாளை இறந்து விட போகிறாள் ஆரம்பிக்கிறான் கவிதைய. நாளை இவள் வீட்டில் சாவுப்பறை கேட்கப் போகிறது, இறந்து விட போகிறாள். ஏன்? அவள் அனிச்ச பூவை சூடிக்கொண்டாள், இறந்து விட போகிறாள். அனிச்சப்பூ அவ்வளவு பெரிய பூவா? மோப்பக்குழையும் அனிச்சம், முகந்தெறிந்து நோக்கக்குழையும் விருந்து என்று நீங்கள் தானே எழுதியிருக்கிறீர்கள். அது மெல்லிய பூதானே, அதை சூடினால் எப்படி அவள் இறந்து போவாள்? இல்லை, அனிச்சப்பூவினுடைய காம்புகளை களையாமல் அவள் அனிச்சப்பூவை காம்புகளோடு சூடிக்கொண்டாள். அந்த காம்பின் எடை தாங்காமல் இடை முறிந்து விட போகிறது, இறந்து விட போகிறாள். எங்கே? ஷேக்ஸ்பியருக்கு கொஞ்சம் வாப்பா, காளிதாசன் வந்துட்டு போ, மில்டன் வந்துட்டு போ, ஹோமர் இங்க வாங்க. எங்க வள்ளுவன் சொன்னதுக்கு இணையாக உங்கள் ஒருவரி சொல்லி இருக்கிறீர்களா? நான் தமிழ் கவிஞன், தமிழன் என்பதற்காக மட்டும் சொல்லவில்லை. ஓரளவு இவர்களை கொஞ்சம் கற்றவன் என்கிற முறையிலும் சொல்லுகிறேன். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்பது மாதிரி யாமறிந்த கவிஞரில் வள்ளுவன் போல் யாங்கனும் பிறந்ததில்லை என்று சொல்லுவதற்கு நமக்கு ஒன்றுமில்லை. நண்பர்களே, இந்த வள்ளுவர் உரை, வைரமுத்து உரை என்ற இந்த நூலுக்கு நான் 9 மாதங்கள் பணியாற்றி இருக்கிறேன். இரவு பகலாக விழித்திருக்கிறேன். இரவில் நட்சத்திரங்களும் நானும் மட்டும் தூங்கியதில்லை. நிறைய இரவுகள் படித்திருக்கிறேன், விழித்திருக்கிறேன். 100 நூல்களை ஒப்பிட்டு ஆய்ந்திருக்கிறேன். யார் சொன்னது சரி, யார் சொன்னது பிழை என்றெல்லாம் யோசித்திருக்கிறேன். எனக்கு முன்னே உரையாசிரியர் இல்லையா? தருமர், மணக்குளவர், தாமத்தர், நச்சர், பரிதி, பரிமீரழகர், திருமலையர், மல்லர், பரிப்பெருமாள், காளிங்கர், வள்ளுவர் நூற்கு எல்லை உரை செய்தார் இவர். இவரை தாண்டி மூவா,
புலவர் குழந்தை, பாவேந்தர் பாரதிதாசன், கலைஞர் கருணாநிதி என்ற என்னுடைய தமிழாசான் கலைஞர், நாவலர் நெடுஞ்செழியன், இத்தனை பேர் எழுதியிருக்கிறார்கள். இதற்கு பிறகும் ஏன் உரை என்றால் 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு மொழியின் 10 விழுக்காட்டு சொற்கள் இறந்து விடுகின்றன, திரிந்து விடுகின்றன அல்லது தொலைந்து விடுகின்றன. அப்படியானால் பழைய மொழிகளில் ஆளப்பட்ட சொல்லுக்கு என்ன பொருள் என்பதை புதிய தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் திருக்குறளுக்கு புத்தம் புதிய உரைகள் எழுதப்படுகின்றன. நண்பர்களே, வீட்டுக்கு வீடு திருக்குறள் வேண்டும், இல்லத்திலும் திருக்குறள் வேண்டும், உங்கள் உள்ளத்திலும் திருக்குறள் வேண்டும். பிராமணர்கள் கையாண்ட ஒரு உத்தியை தமிழர்கள் கையாள வேண்டும். வைரமுத்து இப்படி சொல்லிவிட்டு போனான் என்று எழுதினால் எழுதுங்கள், எனக்கு மகிழ்ச்சிதான். பிராமணர்கள் வேதங்களை எழுதவில்லை, அது எழுதா கிழவி என்று அழைக்கப்பட்டது. அதன் பொருள் என்னவென்றால், வேதங்களை எழுதினால் அது மறந்தாலும் மறந்துவிடும், வேதங்களை மனப்பாடம் செய்து கொள், ஒவ்வொரு பிராமணனும் வேதத்தின் பிரதியாகி விடுங்கள் என்று கட்டளையிட்டு எல்லாருக்கும் வேதம் தெரிந்த மாதிரி அவர்கள் பார்த்து கொண்டு இந்நாள் வரைக்கும் வேதத்தை மனித உருவில் கிடத்தி கொண்டிருக்கிறார்கள். திருக்குறளின் பிரதிகளாக நீங்கள் மாற வேண்டும். திருக்குறளை புத்தகத்தை பார்த்து சொல்லக்கூடாது. ஒரு திருக்குறள் மறந்து போனால் வீதியில் போகிற ஒரு தமிழை நிறுத்தி 137வது குறள் மறந்து விட்டது சொல் என்றால் அவன் சொல்லிக் காட்ட வேண்டும். ஒவ்வொரு தமிழனும் திருக்குறளின் பிரதியாக வேண்டும், திருக்குறளை வாழ்க்கைப்படுத்த வேண்டும், திருக்குறளை உலக பொதுவரையாக்க வேண்டும். வாழ்க திருக்குறள், வெல்க திருவள்ளுவர், தமிழர்கள் வாழ்க, தமிழ் வாழ்க. விடைபெறுகிறேன். நன்றி. கற்கண்டு சீனி கனி வகைகள் எல்லாம் சொற்கண்டு சுவை கொடுத்த கவிப்பேர் வேர்பிடித்து நின்று விரித்தாடும் ஆலமரம். புதுச்சேரியின் வெற்றி தமிழர் பேரவையின் நிர்வாகிகளை உங்கள் அத்தனை பேரின் வாழ்த்துக்களோடு அறிவிக்கிறேன். புதுச்சேரி தலைவர், வெற்றி தமிழர் பேரவை தலைவர் வழக்கறிஞர் தி. கோவிந்தராசு, செயலாளர் தேவதாசு, பொருளாளர் நீதிபதி அசோகன், துணைத் தலைவர் பேராசிரியர் ரவிக்குமார், இவர்களுக்கு உங்கள் அன்பும் ஆதரவும் தந்து தமிழையும் தமிழர் பேரவையையும் நீங்கள் வளர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.